ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடோப் இன்டிசைன். இந்த அடோப் இன்டிசைனில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த லைன் டூல் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ பென் டூல் கிட்டத்தட்ட ஒரு 7 டூல் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம லைன் டூல், அந்த லைன் டூலோட ஆப்ஷன். ஸோ இந்த லைன் டூல் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஹைலைட் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை, இல்லை ஒரு பார்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் டூல் யூஸ் பண்ணி நாம் இந்த இதை நாம் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த லைன் டூல் யூஸ் பண்ணி நம்ம ட்ராயிங் பண்ணிக்க முடியும். ஸோ இது மெயினாக உங்களுக்கு இப்போ இதோட கலர் மாற்றணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் இந்த கலரை மாற்றிக்க முடியும். இந்த இதை நான் ஷேடு எடுத்து விட்டுறேன். இப்போ இதோட கலரை நான் மாற்றணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இதில் போய்ட்டு நான் கலரை சூஸ் பண்ணி கலரை மாற்றிக்க முடியும். ஸோ நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இதோட கலர். ஸோ மாறுதான்னு பார்ப்போம். ஸோ மாறுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கலரை மாற்றிக்க முடியும். ஸோ இதுதான் லைன் டூலோடது. லைன் டூலில் திக்னஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த லைனோட திக்னஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் இந்த திக்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி கேப்போடு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் கேப்போடு கொண்டு வந்துக்கலாம். அதுக்கடுத்து டேஷ்டு லைனாக வரணும் அப்படின்னாலும் டேஷ்டு லைனாக நீங்கள் கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த லைன் டூலை பொறுத்தளவு ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு லைன் வரைஞ்சிட்றேன். அந்த லைன் என்ன ஆக்சிஸில் இருக்குது அப்படிங்கிறது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை வச்சுட்டு நம்ம அக்யூரேட்டாக ஒரு மெஷர்மெண்ட்டோட நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த லைன் டூலோட நம்ம ஸ்ட்ரெச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிக்க முடியும். இந்த லைன் டூலில் நீங்கள் இந்த ஸ்ட்ரெச் அப்படிங்கிறத பண்ணிக்க முடியும். அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணிக்க முடியும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரொட்டேஷன் நம்ம ஈஸியாக இந்த லைன் டூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். ரொட்டேஷன் ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளிப்பு மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட பாருங்கள் ஃப்ளிப்பாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளிப்பாக இருக்கும். இப்போ நான் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு 0ல் மாறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளிப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரொட்டேஷன், ஃப்ளிப்பு, ரொட்டேஷன் ஃப்ளிப்பு மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்தது இதுவும் ஃப்ளிப்பு தான். இது ஃப்ளிப்பு வெர்டிக்கல் ஹரிசாண்டல். இங்கே இந்த பி அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு ரொட்டேட் ஆகிறத வச்சு அது என்ன பொசிஷனில் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குதா இன்வர்ஸில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது இன்வர்ஸ், இது மிரர் ஃபார்மேட்டில் இருக்குது, இது இன்வர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொட்டேஷன். அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணுறதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறதும் நம்ம பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேஷ்டு லைனில் நான் வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே போய்ட்டு இந்த ஸ்டைல்ஸில் போய்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான லைன், இந்த மாதிரிலாம் பார்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி லைன் டூல் யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த மாதிரி ட்ராயிங், இப்போ டைமண்ட் மாதிரி வரணும், இல்லை ஒரு ஜாப்பனீஸ் டாட் மாதிரி வேணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இதில் கொடுத்துக்கலாம். இதில் இதோட லைனோட திக்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி பண்ணுறது, ட்ரிப் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்தது இதோட ஷேட்ஸ். ஸோ இந்த ஷேட்ஸ் மூலமாக
பாருங்கள், அந்த நிழல் மாதிரி உள்ளதா. ஸோ அதை வந்துட்டு நம்ம கொடுத்துக்க முடியும். இது வந்துட்டு ஃபில்லு, ஸ்ட்ரோக்கு, அவுட்லைன் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கால இதை நம்ம பண்ண முடியாது, பட் சில இடத்துக்கால வந்துட்டு மட்டும்தான் பண்ண முடியும். இது வந்துட்டு எஃபெக்ட்ஸு, உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணுமோ அதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு பெவல். ஸோ பெவல் வேணும்னா நம்ம பெவல் கொடுத்துக்க முடியும். ப்ரிவியூவில் பார்த்திங்கன்னா தெரியும் பெவல் வந்துட்டு அப்ளை ஆகிருக்கேன். ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தான் தெரியும், ஏன்னா ரொம்ப சின்னது அல்லவா. ஸோ சன்னமான லைன்னா இது எஃபெக்ட்ஸ் வேணுன்னா எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்க முடியும். இது வந்துட்டு ஒப்பாசிட்டி. இப்போ இந்த லைனுக்கு வந்துட்டு நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இப்படி ஒப்பாசிட்டி வந்துட்டு நான் கம்மி பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துட்டு பண்ணிக்க முடியும். அதே போல் இந்த லைனுக்கு வந்துட்டு நான் பெவல் கொடுக்குறேன், இல்லை வேறு ஏதாச்சும் கலர் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இத்தனை விஷயங்கள் வந்துட்டு இதில் நான் அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இது வந்துட்டு ஷேடு. அதுக்கு அடுத்து வந்துட்டு ரேப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ரேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு லைன் ஆப்ஜெக்ட் இது வச்சுட்டேன், இதில் வந்துட்டு நான் ஒரு டெக்ஸ்ட்டு வந்துட்டு வச்சுக்கிறேன், ரைட்டுங்களா. இப்போது இந்த லைனை எடுத்துகிட்டு போகிறேன், லைனை எடுத்துகிட்டு போயிட்டு இது மேலே ஓவர்லேப் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஓவர்லேப் வந்துட்டு ஆகுது, அதாவது லைனுக்கு மேலே இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இந்த லைன் போய் உட்காருது. பட் எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். எனக்கு இந்த லைன் வைக்கும்போது அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு மூவ் ஆகி போகணும். பாருங்கள், எங்கே நான் நகர்த்தி வைக்கிறேனோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த லைன் ரேப் வந்துட்டு நடக்கும். இது வந்துட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை பர்டிகுலர் இதை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ஒரு ஏரோ மார்க் மூலமாக இந்த வேர்டை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பேராவை வந்துட்டு நான் காமிக்கணும், இல்லை பர்டிகுலர் வேர்டை வந்துட்டு நான் காமிக்கணும், இல்லை ஏதாச்சும் நான் ஒரு ட்ராயிங் வந்துட்டு இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறபோது இந்த லைன் டூல் யூஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரி ரேப் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதனால் எனக்கு வந்துட்டு நான் சொல்ல வர விஷயத்தை வந்துட்டு நான் ஈஸியாக சொல்லிட முடியும். அதே போல் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மற்ற எந்த சாஃப்ட்வேர்லேயும் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படிங்கிற இந்த விஷயம், அதாவது இமேஜ் ரேப்பிங். அதே போல் இங்கே வந்துட்டு லைன் ரேப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ரேப் வந்துட்டு கொடுக்குறேன் அரௌண்ட் ஆப்ஜெக்ட் ஷேப். இப்போ நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் ஷேப் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு ரவுண்ட் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் டெக்ஸ்ட் ரேப்பிங் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது வச்சுட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் ரேப்பிங் பண்ணுறேன்னா இந்த ரவுண்டு என்ன இதில் இருக்கோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்ஷன் வந்துட்டு மாறுது, கரெக்டுங்களா. அதே தான் அந்த லைனுக்கும் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரேப்பிங் தகுந்த மாதிரி மாறுது. இந்த இடத்துல நான் வைக்கும்போது இது வந்துட்டு பேராகிராஃப் ரேப்பிங்னு நினைக்கிறேன். இது ஒரு நிமிஷம், ஜம்ப் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் விட்டே ஜம்ப் ஆகுது டெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிடுது. இது வந்துட்டு அந்த ஏரியாவை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துக்காக டெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளேஸ் ஆகுது. இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் ஆகி ஒரு நீட்டாக ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்குது. ஒரு ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாகவோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்பேஸ் வந்துட்டு இதாகுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் ரேப்பிங்கில் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் எந்த சைஸில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேப் அரவுண்டிங் பவுண்டிங் பாக்ஸ் அப்படிங்கிற இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃபேன்சியாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேன்சியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த பார்டருக்கு வந்துட்டு நான் ஃபேன்சி பார்டரை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அந்த ஃபேன்சி அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸை வந்துட்டு என்னோடய பேராகிராஃபோட கண்டென்ட்டாகவும் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பார்டருக்குள்ளார எனக்கு வந்துட்டு இந்த கண்டென்ட் வந்துட்டு விழணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இந்த கண்டென்ட்டை வந்துட்டு இதுக்குள்ளே தூக்கி வச்சுட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்துட்டு சைஸ் பண்ணினேன் அப்படின்னா ஸோ இந்த இதுக்குள்ளார வந்துட்டு இந்த மாதிரி பார்டர்லாம் நீங்கள் கொடுத்து ஆடெல்லாம் கொடுத்துருக்கதை பார்த்துருக்க முடியும். ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஹைலைட் ஆகி காமிக்க முடியும், ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். ஒரு சின்ன கண்டென்ட் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டிங்கில், அதே போல் ஒரு மேகசின்ஸில் ஒரு
பகுதியாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் கொடுக்கும்போது ஹைலைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நிறைய ஸ்டைல்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஃபேன்சி கொடுத்தேன், பெவல் வேணுன்னா பெவல் கொடுத்துக்கலாம். ஸோ இன்செர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ரவுண்டட் எட்ஜஸ், இன்வெர்ஸ் ரவுண்டட் எட்ஜஸ், இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி காலம்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஆடெல்லாம் கொடுக்குறவங்க ஒரு பர்டிகுலர் காலத்துக்குள்ளே கொடுப்பாங்களவா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு நம்ம கொடுத்துக்க முடியும். இது வெறும் நம்ம பார்த்தது இப்போ லைன் டூல் அப்படிங்கிற ஒரு டூலை வச்சுட்டும் இந்த ஷேப்பை வச்சுக்கிட்டும் நம்ம இதோட ஆப்ஷன் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸில் வந்துட்டு அடுத்த டூலை பற்றி பார்ப்போம். அடுத்த டூலோட ஆப்ஷன் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நெக்ஸ்ட். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.